ஹலோ குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் 5வது நாள் விபிஎஸ் நம்ம எல்லாரும் பார்க்க போறோம். நேற்றைக்கு நிறைய பேர் இருந்தீங்க, இன்னைக்கும் நிறைய பேர் இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்ல வார்த்தை கீழ்படுறீங்க, நல்ல பிள்ளைங்க. நீங்க பக்கத்துல இருக்கிறது போலவே ஃபீலிங் இருக்கு. இந்த நாள் விபிஎஸ்கா ஜெபம் பண்ணலாமா? இந்த நாள் கற்றுக்கொள்ள போற பாடல், கதை, வசனம் எல்லாம் நம்ம மனசுல பதியணும். அதன்படியே நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஜெபம் பண்ணலாமா? கண்ணில் மூடுங்க பார்க்கலாம். நல்ல பிதாவே, அப்பா அந்த காலங்களை கொடுத்துருக்காய் நன்றி செலுத்துகிற ஏசப்பா. இந்த நாள் வீட்டு கூட ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வாதம் தர வேண்டுமா ஜெபிக்கிற ஏசப்பா. வந்த பிள்ளைங்களா ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிறதான ஆண்டவரே, அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லாவரையும் ஆண்டவரே ஆசீர்வாதம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. வீடியோ மூலம் பார்க்குறதான ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே பேர் பேராக நீங்கள் ஆசீர்வாதம் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஏசப்பா அநேகருக்கு நாங்கள் இதை அனுப்பி ஆண்டவரே அநேகர் பயனடைய நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் செய்யணும் நல்ல பிதாவே. ஓகே, அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம்? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு, ஆக்ஷனு, ஜெனிஃபர் வசனம் சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் கதை கேட்க போலாமா? ரெடியா உட்காந்துக்கங்க. உட்காந்துருக்கணுமா ஆக்ஷன் பண்ணணுமா? பாட்டு நல்லா கேட்டுட்டு ஆக்ஷன் பண்ணுவீங்களா? நல்லா பண்ணிருக்கீங்க, நிறைய ஆக்ஷன். ஆக்ஷன் பண்ணலாமா? ஹலோ, இன்னைக்கு ஃபைனல் டே விபிஎஸ். இன்னைக்கும் சூப்பரான சாங்கை உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் எல்லா பாட்டையும் கேளுங்க, சரியா? இப்போ நம்ம பெகின் அங்கிள் வந்து உங்களுக்கு ஒரு சாங் சொல்லிக் கொடுப்பாங்க. கவனமாக கேளுங்க, அதோட ஆக்ஷன்ஸை அப்புறம் பார்க்க போகிறோம். ஓகேயா? Come on kids, the 5th day new song பாடலாமா? We are the champions. Okay, நீங்களும் நானும் champions. Come on, கை தட்டி நல்லா குதிச்சு ஜாலியா பாடுங்க. We are the champions, we are the champions. Jesus ஓட டீம்ல நாங்களும் champions, நீங்களும் champions. இயேசுவோட அணியில பாடுங்க. We are the champions, we are the champions. Jesus ஓட டீம்ல நாங்களும் champions, நீங்களும் champions. இயேசுவோட அணியில ஓகே, நல்ல சத்தமா பாடலாம். ஜெபிப்போ, தினமும் ஜெபிப்போ, அதுதான் எங்களது வாமப். வேதம் தினமும் வாசிப்போ, அதனால் நாங்கள் never give up. ஜெபிப்போ, தினமும் ஜெபிப்போ, அதுதான் எங்களது வாமப். வேதம் தினமும் வாசிப்போ, அதனால் நாங்கள் never give up. எதிரணி வீரன் சாத்தான், அவன் இயேசுவிடம் அன்றைக்கே தோற்றான். எதிர
எதிரணி வீரன் சாத்தான் அவன் இயேசுவிடம் அன்றைக்கே தோற்றான். ஓய்யாயே 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 யாயே யே. Come on. ஓய்யாயே 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 யாயே யே. We are the champions, we are the champions. Jesus ஓட டீம் உள்ள நாங்களும் சாம்பியன்ஸ், நீங்களும் சாம்பியன்ஸ், இயேசுவோட அணியில. ஓய்யாயே 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 யாயே யே. ஓய்யாயே 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 யாயே யே. Come on kids, the fifth day new song பாடலாமா? We are the champions. Okay, நீங்களும் நானும் champions. Come on, கை தட்டி நல்லா குதிச்சு ஜாலியா பாடுங்க. We are the champions, we are the champions. Jesus ஓட டீம் உள்ள நாங்களும் champions, நீங்களும் champions, இயேசுவோட அணியில. பாடுங்க. We are the champions, we are the champions. Jesus ஓட டீம் உள்ள நாங்களும் champions, நீங்களும் champions, இயேசுவோட அணியில. ஓய்யாயே 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 யாயே யே. ஓய்யாயே 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 யாயே யே. கை தட்டுங்க பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, நல்ல சத்தமா பாடலாம். ஜெபிப்போ, தினமும் ஜெபிப்போ, அதுதான் எங்களது வாமம். வேதம் தினமும் வாசிப்போ, அதனால் நாங்கள் never give up. ஜெபிப்போ, தினமும் ஜெபிப்போ, அதுதான் எங்களது வாமம். வேதம் தினமும் வாசிப்போ, அதனால் நாங்கள் never give up. எதிரணி வீரன் சாத்தான் அவன் இயேசுவிடம் அன்றைக்கே தோற்றான். எதிரணி வீரன் சாத்தான் அவன் இயேசுவிடம் அன்றைக்கே தோற்றான். ஓய்யாயே 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 யாயே யே. Come on. ஓய்யாயே 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 யாயே யே. We are the champions, we are the champions. Jesus ஓட டீம் உள்ள நாங்களும் champions, நீங்களும் champions, இயேசுவோட அணியில. ஓய்யாயே 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 யாயே யே. ஓய்யாயே 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 யாயே யே. என்ன குட்டீஸ், பாட்டு கேட்டிங்களா? பாட்டு சூப்பரா இருந்துச்சா? எப்படி அந்த ஒய்யாயே சூப்பரா இருந்துச்சா? எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சா? வாவ், சூப்பர். இனிமே இந்த பாட்டுக்கு நம்ம ஆக்ஷன்ஸ் கத்துக்க போறோம். இப்போ ஆக்ஷன்ஸை கவனமா கவனிக்கணும், சரியா? சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழும்பி நல்ல கையையும் காலையும் அசைச்சு எங்களோட சேர்ந்து நீங்களும் ஆக்ஷன் போடணும். ஆர் யூ ரெடி? வாங்க போலாம், ஆக்ஷன் பார்க்க போலாம். We are the champions, Jesus on a team.
ஜீசஸோட டீம்ல நாங்களும் சாம்பியன்ஸ் நீங்களும் சாம்பியன்ஸ் இயேசுவோட அணியில ஓய்யாயே 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 ஜெபிப்போம் தினமும் ஜெபிப்போம் அதுதான் எங்களது வாமம் வேதம் தினமும் வாசிப்போம் அதனால் நாங்கள் never give up ஜெபிப்போம் தினமும் ஜெபிப்போம் அதுதான் எங்களது வாமம் வேதம் தினமும் வாசிப்போம் அதனால் நாங்கள் never give up எதிரணி வீரன் சாத்தான் அவன் இயேசுவிடம் அன்றைக்கே தோற்றான் எதிரணி வீரன் சாத்தான் அவன் இயேசுவிடம் அன்றைக்கே தோற்றான் ஓய்யாயே 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 We are the champions, we are the champions. Jesus on the team, நாங்களும் champions, நீங்களும் champions. இயேசுவோட அணியில ஓய்யாயே 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 We are the champions, we are the champions. Jesus on the team, நாங்களும் champions, நீங்களும் champions. இயேசுவோட அணியில We are the champions, we are the champions. Jesus on the team, நாங்களும் champions, நீங்களும் champions. இயேசுவோட அணியில ஓய்யாயே 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 ஜெபிப்போம் தினமும் ஜெபிப்போம் அதுதான் எங்களது வாமம் வேதம் தினமும் வாசிப்போம் அதனால் நாங்கள் never give up ஜெபிப்போம் தினமும் ஜெபிப்போம் அதுதான் எங்களது வாமம் வேதம் தினமும் வாசிப்போம் அதனால் நாங்கள் never give up எதிரணி வீரன் சாத்தான் அவன் இயேசுவிடம் அன்றைக்கே தோற்றான் எதிரணி வீரன் சாத்தான் அவன் இயேசுவிடம் அன்றைக்கே தோற்றான் ஓய்யாயே 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 We are the champions, we are the champions. Jesus on the team, நாங்களும் champions, நீங்களும் champions. இயேசுவோட அணியில ஓய்யாயே 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 ஓய்யாயே
பாத்தீங்களா? ஆக்ஷன் பிடிச்சிருந்துச்சா? எத்தனை பேருக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? ஓ, இவ்ளோ பேருக்கு ஆக்ஷன் பிடிச்சிருந்துச்சா? அக்காவுக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ எல்லாம் அப்படியே உட்காருங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்ப மனப்பாட வசனம் படிக்க போறோம். எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க. பைபிள்ல நீதிமொழிகள் 21:31 எடுத்துக்கோங்க. வேகமா திருப்புங்க பாப்போம். பைபிள்ல நீதிமொழிகள் 21:31. அக்கா சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுவீங்களா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இன்னொரு தடவை சொல்லவா அக்கா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். வசனம் ஈஸியா இருக்குதா? இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? சேர்ந்து சொல்லுவோமா? 1 2 3. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. வெரி குட். எல்லாம் சூப்பரா சொன்னீங்க. எல்லாம் உங்களுக்காகவே ஜோரா கை தட்டிருங்க பார்க்கலாம். குட் 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 குட். இப்போ நம்ம அடுத்த செஷன் போறோம். அடுத்த செஷன் என்ன செக்ஷன்? பப்பட் செஷன். பப்பட் பார்க்க போலாமா? எல்லாம் வேகமா பப்பட் பார்க்க போலாம். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எங்க வந்திருக்கீங்க? ஓ, ஜெனிஃபரை பார்க்க வந்திருக்கீங்களா? ஜெனிஃபரை பார்க்கறதுக்கு முன்னாடி அக்கா கொஞ்சம் क्वेश्चंसலாம் கேட்பேன். இன்னைக்கு நம்ம VBS ஓட எத்தனாவது நாள்? கரெக்ட், இன்னைக்கு டே 5. இன்னையோட தலைப்பு என்னது? கேட்கல சத்தமா? Be an achiever. கரெக்டா சொல்லிட்டீங்களே. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாட்டு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஹாய் அக்கா. ஹலோ ஜெனிஃபர், வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க அக்கா? நல்லா இருக்கேன் ஜெனிஃபர். நீங்க என்ன இன்வைட் பண்ணவே இல்ல, நானே வந்துட்டேன் பாத்தீங்களா? ஐயோ சாரி ஜெனிஃபர், பிள்ளைங்கிட்ட கொஞ்சம் क्वेश्चंस கேட்டு உன்னை இன்வைட் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்படியா? ஓ சரி சரி அக்கா, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அதான் வந்துட்டேன். ஏன் ஜெனிஃபர்? இன்னைக்கு எத்தனாவது டே? இன்னைக்கு எத்தனாவது டே? டே 5. பாத்தீங்களா? அப்ப நாளையில இருந்து VBS நடக்காதுல்ல? ஆமா ஜெனிஃபர். அப்ப எனக்கு கவலையா இருக்குல்ல? எனக்கும் கவலையா தான் இருக்கு. பிள்ளைங்க நான் எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்றேன். டெய்லி ஜாலியா இருந்துச்சு. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? இனிமே ஒன்னும் இல்ல. இந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும்னு நீ வந்து இனிமே ஜெபம் பண்ணணும். வாவ் அக்கா, நான் டெய்லி ஜெபம் பண்றேன்க்கா. இதெல்லாம் மாறின பிறகு சர்ச்சில் வச்சு VBS நடத்துவீங்களா? கண்டிப்பா நடத்துவோம். இந்த சூழ்நிலை எல்லாம் மாறினதுக்கு அப்புறம் நம்ம எப்பவும் போல சர்ச்சில் வச்சு பாட்டு பாடி, ஸ்டோரிஸ் கேட்டு, வசனம் சொல்லி, கேம்ஸ் விளையாண்டு, ஸ்நாக்ஸ் குடிச்சு. உண்மையாவா? உண்மையாதான். ஜாலி ஜாலியா இருக்கா? ஆமாக்கா. அதுக்கு நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணணும். அக்கா நான் ஜெபம் பண்றேன்க்கா. நாங்க எல்லாரும் ஜெபம் பண்றோம். வெரி குட் ஜெனிஃபர். அக்கா இதெல்லாம் மாறின பிறகு அப்ப சர்ச்சில் கண்டிப்பா நடக்கும் தானே? கண்டிப்பா நடக்கும். ஓ தேங்க் யூ அக்கா. சரி ஜெனிஃபர், இன்னைக்கு டே 5க்குள்ள வசனம் படிப்போமா? சரிக்கா. இன்னைக்கு நீதிமொழிகள்ல இருந்து ஒரு வசனம் படிக்க போறோம். எனக்கு நீதிமொழிகள்ல நிறைய வசனம் தெரியுமே. இந்த வசனமும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியா? சொல்லித்தாங்க அக்கா. அக்கா சொல்ல சொல்ல நீ திரும்ப சொல்லுவியா? சொல்றேன்க்கா. குதிரை குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமொழிகள் 21:31. எனக்கு இந்த வசனம் தெரியுமே. உனக்கு எப்படி தெரியும் அந்த வசனம்? எனக்கு சண்டே ஸ்கூல்ல எங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்கக்கா. அப்படியா? சண்டே ஸ்கூல்ல நீ ஒழுங்கா போவியா? ஆமாக்கா, ஜாலியா இருக்கும். வெரி குட் கேர்ள். நான் விடவே மாட்டேன் தெரியுமா? நல்ல பிள்ளை ஜெனிஃபர் நீ. அக்கா வசனம் நானே சொல்லிடுவேனே. சொல்லு, வசனம் சொல்லு பாப்போம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இருப்பிட சொல்லு. நீதிமொழிகள் 21:31. வெரி குட் ஜெனிஃபருக்கு எல்லாம் ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். Thank you thank you thank you. அக்கா இந்த வசனத்துல இருந்து இந்த 5th டே என்ன சொல்லி கொடுக்க போறீங்க? இந்த 5th டே எதை பத்தி சொல்ல போறோம்னா பரலோகத்தை பத்தி நாங்க சொல்ல போறோம். இத்தனை நாள் உனக்கு சொல்லி கொடுத்த தலைப்பு, வசனம் இது எல்லாம் படி நீ நடந்தா நீ ஒரு நாள்
பரலோகத்திற்கு போவ. வாவ்! அப்போ சாம்பியன் சொன்னீங்கல்ல, ஆ, அந்த நமக்கு கிடைக்கிற சாம்பியன்ஷிப் என்னதுக்கா? நமக்கு கிடைக்கிற சாம்பியன்ஷிப் அந்த பரலோகம் தான். அப்படியா? நீ இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி நடக்கலன்னா நீ பரலோகத்துக்கு போக முடியாது, நீ சாம்பியன் ஆக முடியாதுல்ல. அக்கா நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும்க்கா. பரலோகத்துக்கு போகணும்னா ஏசப்பா பிள்ளையா இருக்கணும். ஏசப்பா சொல்லி கொடுத்தபடிதான் நீ இருக்கணும். ஓ பைபிள் ஒழுங்கா வாசிக்கணும், டெய்லி பிரேயர் பண்ணணும். ஓ சரிக்கா, பரலோகம் சூப்பரா இருக்குமா? பரலோகம் சூப்பரா இருக்கும். நீ பரலோகத்துக்கு போனா உனக்கு அழகா கிரீடம் தருவாங்க, சூப்பரா ட்ரெஸ் பண்ணுவாங்க. உனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமாக்கா. வெரி குட். அக்கா இந்த கிரிக்கெட்ல ஜெயிச்சா கப்பு குடுக்கற மாதிரி பரலோகத்துக்கு போனா கிரீடம் தருவாங்களா? கண்டிப்பா கிரீடம் தருவாங்க. அக்கா எனக்கு வேணும்க்கா. உனக்கு வேணும்னா நீ ஏசப்பா பிள்ளையா இதுவரைக்கும் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கணும். கண்டிப்பாக நான் இனிமே இந்த பாட்டெல்லாம் அடிக்கடி பாடுவேன், இந்த வசனம்லாம் டெய்லி திரும்ப திரும்ப சொல்லுவேன், இந்த கதைகள்ல கத்துக்கிட்ட மாதிரியே நடப்பேன்க்கா. வெரி குட் ஜெனிஃபர். அக்கா நீங்க இது சொல்லும் போது எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. சொல்லு ஜெனிஃபர். இந்த எனக்கு ஒரு பரலோக பாட்டு, சூப்பரான பாட்டு தெரியும்க்கா. தெரியுமா? அப்போ எங்களுக்காக நீ அதை பாடுவியா? நாங்க எல்லாரும் வந்து பாடட்டுமா? ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர போறாங்களா? ஆமாக்கா. உங்களுக்குலாம் ஜெனிஃபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடினா பிடிக்குமா? அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஓ சூப்பர்க்கா. அப்ப நான் பரலோக பாட்டு பாடவா? ஓகே ஓகே, நான் போயிட்டு வரேன். ஓகே ஜெனிஃபர், பை. நோக்கம் ஒன்றே, ஏக்கம் ஒன்றே, எண்ணமெல்லாம் ஒன்றே, பரலோகம் மாத்திரமே என் லட்சியம். ட்ரோஃபிஸ் வேண்டாம், மெடலும் வேண்டாம், ஆசையெல்லாம் ஒன்றே, நித்திய கிரீடமே என் பரிசு. நோக்கம் ஒன்றே, ஏக்கம் ஒன்றே, எண்ணமெல்லாம் ஒன்றே, பரலோகம் மாத்திரமே என் லட்சியம். ட்ரோஃபிஸ் வேண்டாம், மெடலும் வேண்டாம், ஆசையெல்லாம் ஒன்றே, நித்திய கிரீடமே என் பரிசு. காத்திருக்கிறேன் அவர் வருகைக்காகவே, என்றும் வாழுவேன் அவரோடு கூடவே. காத்திருக்கிறேன் அவர் வருகைக்காகவே, என்றும் வாழுவேன் அவரோடு கூடவே. நோக்கம் ஒன்றே, ஏக்கம் ஒன்றே, எண்ணமெல்லாம் ஒன்றே, பரலோகம் மாத்திரமே என் லட்சியம். ட்ரோஃபிஸ் வேண்டாம், மெடலும் வேண்டாம், ஆசையெல்லாம் ஒன்றே, நித்திய கிரீடமே என் பரிசு. நித்திய கிரீடமே என் பரிசு. ஹலோ குட்டீஸ், பப்பட் டான்ஸ் சூப்பரா இருந்துச்சா? எத்தனை பப்பட் பாத்தீங்க? இவ்ளோ பப்பட் பாத்தீங்களா? நல்லா இருந்துச்சா? சூப்பரா டான்ஸ் ஆடினாங்களா? இப்போ நம்ம அடுத்த செஷன் போக போறோம். சாதிக்கிறவனா இரு. இந்த தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சாதிக்கிறவனா இருக்கிறதுனா என்ன? ஜெயம் பெற்றவங்களா, ஒரு பெரிய ஒரு போர் எதுலேயும் ஒன்று வெற்றி பெற்றவங்களா,
ஒரு வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் உள்ளவங்களாக இருக்கிறது தான் வந்து சாதிக்கிறவங்களாக இருக்கிறது, சாதனையும் ஜெயித்தவர்கள். அப்படி அந்த சாதனை ஜெயித்தவர்களை நீங்கள் சிறு குழந்தைகள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி சாதிக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த உலகத்துக்கே அறிவிக்கிறது. உங்களால் எப்படி இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க முடியும்? நீங்கள் சின்ன பிள்ளைங்க உங்கள் ஸ்கூலில் உங்கள் டீச்சர்ஸ், உங்கள் வீட்டில் அப்பா அம்மா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இயேசுவை இப்படி அறிவிக்கலாம். இதுதான் உலகம். இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் சொந்தக்காரவங்க, உங்கள் அப்பா அம்மா, ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கீங்க. ஆனால் என்ன அப்படியே இருக்குதே, இன்னும் பரவாயில்லையே. இயேசுவை உலகத்தின் எல்லை முடியும் வரைக்கும் கரெக்டாக இயேசுவை சொல்கிறது தான் வந்து நிறைவு பெறுற வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கை நிறைவு பெறுறதுன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைவு பெறுறது உலகம் முழுவதும் இயேசுவை அறிவிக்கிறதுல தான் இருக்குது. சரிங்களா? இது எப்படி அறிவிக்கிறது? இயேசுவோட துணையோட அவர் பரிசுத்த ஆவியானவர் பலத்தை நம்ம கேட்கும்போது ஏசப்பா என்ன செய்கிறாரு? உலகம் எங்கும் அந்த நற்செய்தியை பரப்புகிறாரு. பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு நம்மளை பயன்படுத்தி உலகம் முழுவதுக்கும் அவருடைய நற்செய்தியை பரப்ப நம்மளை பயன்படுத்துகிறாரு. அப்படி நம்ம உலகம் முழுவதும் இந்த நற்செய்தி பரவுது. நீங்கள் ஜெபிப்பீங்களா? இந்த நாட்களில் உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் பெற்றுக்கொண்டு ஜெயம் கொண்டவர்களாக, நல்ல ஒரு சாதனையாளர்களாக உலகமெங்கும் நீங்கள் இயேசுவை பரப்ப நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஜெபம் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீங்க. குட்டீஸ், இப்போ நம்ம 5 நாள் தலைப்பையும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸ்டோரி டைம். எல்லாருக்கும் ஸ்டோரி பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க தானே? எல்லாம் கவனமா கேட்க போறோம். இன்னைக்கு தான் நமக்கு லாஸ்ட் டே VBS. எல்லாருக்கும் கவலையா இருக்கா? அக்காவுக்கும் கவலையா இருக்கு. என்ன பண்றது? நம்ம கண்ட்ரியில இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் சீக்கிரம் மாறணும், பழையபடி எல்லாம் நார்மல் ஆகணும்னு சொல்லி நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணணும். சரியா? எல்லாம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் நம்ம சர்ச்சில் VBS நடத்துவோம். அந்த VBSக்கு நம்ம எல்லாம் நேரில் போய் நல்லா டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, ஜூஸ் குடிச்சு, ஸ்டோரி கேட்டு, அப்பா எவ்வளவு ஜாலியாக இருக்கும்ல. அதுக்காகலாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி சூழ்நிலையை ஏசப்பா மாற்றி தர்றதுக்காக நீங்கள்லாம் ஜெபம் பண்ணுவீங்களா? குட், வெரி குட். இன்னைக்கு நம்ம கடைசி நாள் கதையை கேட்க போறோம். இன்னையோட தலைப்பு என்ன சொன்னேன்? பி an achiever. அந்த தலைப்புல இப்ப பெகின் அங்கிள் வந்து உங்களுக்காக சூப்பரான ஸ்டோரி சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்க. ஹாய் குட்டீஸ். ஸோ இந்த நாள்லையும் செமையா சாங்ஸ், ஆக்ஷன்ஸ், எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க சூப்பரா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ டயர்ட் ஆயிட்டீங்களா? வெரி குட், சூப்பரா போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த 5 நாள். ஸோ லாஸ்ட் டே ஸ்டோரி நான் இப்போ சொல்ல போறேன். சாம்பியனாக நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத
இன்னைக்கு நான் உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சில கேள்விகளை கேட்க போறேன். ஓகே, கேள்வி கேட்கறது உங்களுக்கு பிடிக்கும் தானே? நீங்க எல்லாம் சத்தமா ஆன்சர் பண்ணுவீங்க தானே? ஆர் யூ ரெடி? ஓ எஸ், வெரி குட், சூப்பர். ஃபர்ஸ்ட் நாள் சாம்பியன் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு ஃபர்ஸ்ட் நாள் அங்கிள் என்ன நடத்தினேன் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், பி ஃபிட், அப்படிதானே? தகுதியாயிரு அப்படின்னு சொன்னேன். ஸோ தகுதியா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா நம்ம உள்ளத்துல வரணும், நம்ம மறுபடி பிறக்கணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ நீங்கெல்லாம் சூப்பரா ஜோம் பண்ணீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்கெல்லாம் ஏசப்பா உங்க உள்ளத்துல ஆண்டவரா தெய்வமா நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அப்படிதானே? சரி, ரெண்டாவது கொஸ்டின். செகண்ட் டே சாம்பியன் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். பி மாரல், ஒழுக்கம் உள்ளவனாயிரு. கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க, மறந்துருச்சா? ஓகே, ஒழுக்கம் உள்ளவனாய் இரு. தானியேல் அங்கிளை பத்தி நம்ம படிச்சோம், அப்படிதானே? தானியேல் அண்ணன் எப்படி அவங்க இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம், அவங்க எப்படி சாம்பியன் ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ரைட், தேர்ட் டே நம்ம சாம்பியன் ஆகிறதுக்கு என்ன படிச்சோம் சொல்லுங்க. Be powerful, அப்படிதானா? வெரி குட். சக்தி உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி கிதியோன் அந்த அண்ணனை வச்சு அவங்க ஒரு பயந்தாங்கோலியா இருந்தாங்க. ஆனா அப்புறம் அந்த அண்ணன் எவ்வளவு சூப்பரா பவர்ஃபுல் ஆனாங்க. அதனால அவங்க எப்படி சாம்பியனா 40 வருஷம் அவங்க சாம்பியனா இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், நம்ம படிச்சோம், அப்படிதானே? சரி, இப்போ சாம்பியன் ஆகிறதுக்கு நம்ம 4வது நாள் படிச்சது என்ன? 4th லெவல் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். பி ட்ரெயின்டு, பயிற்சி பெற்றவனாய் இரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், அப்படிதானே? நம்ம பயிற்சியாளர் யாரு, நம்ம கோச் யாரு சொல்லுங்க. ஜீசஸ். குட், நேத்து நம்ம படிச்சோம். ஓகே ரைட், ஜீசஸோடயே நம்ம இருப்போம்னா நம்ம சூப்பரா சாம்பியனா என்ன செய்ய முடியும், மாற முடியும். குட். ஸோ நாள் நம்ம நல்ல கருத்துக்களை, நல்ல ஸ்டோரிஸை, நல்ல சாங்ஸ் எல்லாம் நம்ம படிச்சோம். ரைட், இன்னைக்கு 5th டே, ரைட்டா? இன்னைக்கு 5வது நாள். ஸோ 5வது நாள் சாம்பியன் ஆகிறதுக்கான 5th லெவலை நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? இன்னைக்கு என்ன தலைப்புல நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, பி அன் அச்சீவர், சாதிக்கிறவனாய் இரு அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். ஓகேவா? என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சாதனையாளனாயிரு. குட். சாதிக்கிறவனா என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். இப்போ நம்ம ஃபிட் ஆயிட்டோம், நல்ல மாரலா ஒழுக்கமா நம்ம இப்ப ட்ரெயின் ஆயிட்டு இருக்கிறோம். அடுத்தது பவர்ஃபுல்லா அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது கோச் நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் வாங்கிட்டு நல்ல தலையினை வச்சு படுத்து தூங்குனா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னும் பண்ண முடியாது, அப்படிதானே? சோ நம்ம என்ன செய்யணும், இனிமே போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணி அச்சீவ் பண்ணணும். இப்போ ஒரு ரேஸ் நடக்குன்னு வைங்களேன், ஓட்டப்பந்தயம் நடக்கு அப்படின்னா, ஓட்டப்பந்தயத்துல யாருக்கு பிரைஸ் கொடுப்பாங்க? கடைசியில வர்றவங்களுக்கு தானே, இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட்ல வர்றவங்களுக்கு கொடுப்பாங்களா? வெரி குட், வெரி குட், கரெக்டா தான் சொல்றீங்க. சோ 10 பேர் ஓடுனாலும் அதுல முதல்ல போய் ரீச் ஆகிறவனுக்கு தான் பிரைஸ் உண்டு, அப்படிதானே? அப்ப நம்ம எல்லா பயிற்சி பெற்று, அபிஷேகம் பெற்று, கோச் சொல்றதெல்லாம் கேட்டு எல்லாம் நம்ம செஞ்சாலும் வெற்றி பெறணும். உங்களுக்குலாம் வெற்றி பெறது ரொம்ப பிடிக்கும் தானே? எதுலையுமே நீங்க தோக்குறது உங்களுக்கு பிடிக்காதுல்ல? ஸ்கூல்ஸ்ல சிலர் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு ஸ்கூல்ல வெற்றி பெறணும், நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப விரும்புவாங்க. சிலருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, அவங்களுக்கு சின்ன காரியமா இருந்தா கூட நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம தான் வின் பண்ணணும், எப்பவும் அந்த மாதிரியே தான் என்ன செய்வாங்க, அவங்க நினைப்பாங்க. சோ எல்லா குட்டி பிள்ளைங்க, நீங்க உங்க ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஹேபிட் இயற்கையாவே இருக்கும். நம்ம தான் வின் பண்ணணும், நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம தான் முதல்ல போகணும், நம்ம தான் முதல்ல நல்லா எல்லாம் ஃபினிஷ் பண்ணணும். இந்த அனுபவம் எல்லாருக்குமே உண்டு. வெற்றி பெறணும், சாதனையாளனா மாறணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு. அது ரொம்ப நல்ல கேரக்டர். அதே போல
நம்முடைய வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும்ல, சாதிக்கிறவங்களா மாறணும்ல. நம்ம எல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு வந்து, விபிஎஸ்க்கு வந்து, சாம்பியன் அப்படிங்கிற எல்லா பாடத்தையும் நம்ம படிச்சுட்டு நம்ம தோத்து போயிட்டோம்னா, வாழ்க்கையில தோத்து போயிட்டோம்னா அப்ப என்ன செய்யணும் அங்கிள் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம இதெல்லாம் எதற்காக படிச்சோம் தெரியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போய் என்ன செய்யணும்? நம்ம சேரணும். நம்முடைய ரேஸ் வந்து அங்கதான் முடியுது. நம்ம போட்டி பரலோகத்துல தான் முடியுது. சோ நம்ம ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கணும்? பரலோகத்தை நம்ம ஜெயிக்கணும். ஏசப்பா நமக்கு கொடுக்கிற கிரீடத்தை நம்ம பெறணும். வாவ், நீங்க எல்லாம் பெறதுக்கு ரெடியா? அப்பனா நான் அந்த 5 நாளும் சொன்னதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லட்டுமா? ஜெயிச்ச ஒரு குட்டி தம்பியை பத்தி பார்க்கலாமா? அது பைபிள்ல தான் குட்டி தம்பி, ஆனா நேர்ல இப்ப ஒரு பெரியவங்க, பெரிய ஆளவங்க. யார் தெரியுமா? அவங்க பேரு தாவீது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், யாரு? தாவீது. எஸ், இப்பவே நீங்க கதையை நல்லா ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரைட், தாவீது சாதாரணமா ஆடு மேய்க்கிறவன் தான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு தான் மேய்க்க தெரியும். ஆனா அந்த அண்ணன் ஏசப்பா கூட இருந்தாங்க, கோச்சோட இருந்தாங்க, பவர்ஃபுல்லா இருந்தாங்க, ஒழுக்கமா இருந்தாங்க, ஃபிட் இருந்தாங்க, ஏசப்பா பிள்ளையா இருந்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்பே வரல, அவங்களுக்கு எந்த காம்படிஷனும் வரல. ஒரு நாள் அவங்க மம்மி டாடி அந்த குட்டி தம்பி கையில சாப்பாடுலாம் கொடுத்து இதை கொண்டு போய் அன்னைமார்ட்ட கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க. அவங்க அன்னைமார் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் ராணுவத்துல இருந்தாங்க. இஸ்ரவேல் தேசத்தினுடைய மிலிட்டரியில அவங்க எல்லாம் சோல்ஜர்ஸ், ராணுவத்துல இருந்தாங்க. சோ தம்பி தாவீது, குட்டி தம்பி, அந்த சாப்பாடெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க அப்படியே நடந்து 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 போய் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு போனா, அண்ணன் வந்து அங்க அவங்க வந்துட்டு ஒரு யுத்த களத்துல இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி வந்துச்சு. உடனே தாவீது சரி யுத்த களத்துக்கு போய் அண்ணனை எப்படியாவது பார்த்து அந்த கிஃப்ட கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யுத்த களத்துக்கு போனா அங்க யுத்தம் நடந்துட்டு இருந்துச்சு. என்ன யுத்தம் தெரியுமா? அங்க ஒரு பயங்கரமான ஜெயண்ட், ஒரு பெரிய ராட்சசன் அங்க யுத்தத்துக்காக வந்து நிற்கிறத பார்த்தான். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இங்க மிலிட்டரியில இருக்கிற எல்லாம், அந்த ராணுவத்தில் இருக்கிற எல்லாம் பயந்து போயிருந்தாங்க. அந்த ராட்சசனுக்கு பயந்து போயிருந்தாங்க. அந்த படைகள்ல இருந்தவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுல இந்த கோலியாத் பயங்கரமான ராட்சசன். இவங்க பெலிஸ்தியர்கள். இந்த பெலிஸ்திய படைகள் வந்து முற்றுகை போட்டிருந்துச்சு இஸ்ரவேல் தேசத்தை. நீங்கெல்லாம் ராட்சசனை பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ராட்சதர்கள் எப்படி இருப்பாங்க சொல்ல முடியுமா உங்களால? முடியாதா? நீங்க நிறைய பேர் பல கதைலாம் சொல்றீங்க, ராட்சசன் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான்லாம் சொல்றீங்க. நீங்க சொல்றத எல்லாத்தையும் விட இந்த கோலியாத் வந்து பயங்கரமா இருப்பான். அப்படி என்ன பயங்கரமா இருப்பான்னு கேக்குறீங்களா? யுத்தம் பண்றதுக்கு ஒரு கையில ஈட்டி இருக்கணும், ஒரு கையில கேடகம் இருக்கணும், ஷீல்டு இருக்கணும், அப்படிதானே? இந்த கோலியாத் கையில வச்சிருந்த ஷீல்டு 57 கிலோ வெயிட், 57 kg. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கோலியாத் கையில வச்சிருந்த ஷீல்டு இருக்கு இல்லையா, அந்த கேடகம், அதனோட கிலோ வந்து 57 கிலோ. ஈட்டி 7 கிலோ. பாருங்க, இந்த ரெண்டையும் வச்சுட்டு தான் அவன் ஃப்ரீயா யுத்தம் பண்ணுவான். நீங்க எல்லாம் தூக்கிடுவீங்களா? அத நம்மெல்லாம் 5 kg நம்மளால தூக்க முடியாது. ஆனா 57 கிலோ ஷீல்டு, 7 கிலோ ஈட்டிய வச்சுதான் அந்த கோலியாத் நார்மலா யுத்தம் பண்ணுவான். அந்த கோலியாத்தை பார்த்து அந்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா சவுலே பயந்து போய் உட்கார்ந்துட்டாரு. எல்லாரும் பயந்துட்டாங்க. இந்த தாவீது அண்ணன்மாருக்கு உணவு கொடுத்துட்டு அப்படியே திரும்பி வரலான்னு சொல்லி நினைக்கும் போது திடீர்னு அவன் காதுல ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம் தெரியுமா? நம்முடைய ஆண்டவரை தூஷிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அந்த கோலியாத் பயங்கரமா ஆண்டவரை தூஷிச்சிட்டு இருந்தான். உங்க கடவுள் என்ன பண்றாரு? உங்க கடவுள் தோத்து போன கடவுளா? உங்க கடவுள் தூங்கிட்டு இருக்கிறாரா? உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்கெல்லாம் தோத்தாங்கொழிங்க, நீங்கெல்லாம் ஒன்னும் லாய்க்கு இல்ல, நீங்கெல்லாம் என் கூட யுத்தம் பண்றதுக்கு உங்க இஸ்ரவேல் தேசத்துல ஒருத்தருமே இல்ல அப்படின்னு சொல்லி அவன் பரியாசமும் ஏளனமும் பண்ணிட்டு இருந்தானா. இது இந்த தாவீது சின்ன பையன், தாவீதுக்கு பொறுக்க முடியல. அவன் உடனே பார்த்தான், பெர்மிஷன் கேட்டான், யாருமே பெர்மிஷன் கொடுக்கல. உடனே ராஜாட்ட போய் சொன்னான். ராஜா சொன்னாரு, நீ யுத்தம்
யுத்தம் பண்ணிருவியான்னாரு. சின்ன பையனா இருக்கியே அப்படின்னாரு. அவன் சொன்னான், நான் பண்ணிருவேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு. இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. ஆனாலும் சரி போ அப்படின்ட்டாங்க. இவன் நேர ஓடி போய் யுத்த களத்துக்கு உள்ள போனா அங்க கோலியாத்து பாக்குறான். என்னடா சின்ன பையன் நீ வர்ற என் கூட யுத்தம் பண்றதுக்கு, நான் உன்னை பிச்சு பிச்சு போட்டுருவேன் அப்படின்ட்டு அவன் ஆக்ரோஷமா பேசுறான். உடனே தாவீது சும்மா இருந்தானா? இல்ல, தாவீது சொன்னா, நான் இன்னைக்கு ஜெயிப்பேன், நான் இன்னைக்கு சாம்பியன் தான் ஆவேன், என்ன என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, ஆண்டவருடைய நாமத்தினால நான் வர்றேன், இன்னைக்கு உன் தலையை நான் உன் உடம்புல இருந்து நான் வாங்கிருவேன் அப்படின்னு இவன் சொன்னான். அவன் பயங்கரமா சிரிச்சான். உடனே தாவீது வேகமா ஓடி போனான். அவன் ஷீல்டும் ஈட்டியும் எடுத்துட்டு அவன் ஆப்போசிட் சைட்ல ஓடி வர்றான். உடனே தாவீது தன்னுடைய அந்த அடப்பைன்னு சொல்லுவாங்க, அந்த பேக், அந்த பேக்ல 5 கல் எடுத்து வச்சிருந்தான். அவன் கையில கவன் இருந்துச்சு. ஒரு கல்லை எடுத்து கவன்ல வச்சு சுத்தி நேர கோலியாத்துக்கு நேர அந்த கல்லை விட்டான். அந்த கல் டிராவல் பண்ணுது. நேர போனா கோலியாத் அப்படியே ஆக்ரோஷமா வந்தா. அந்த கல் நேர போய் கோலியாத்தோட நெத்தியில பட்டுச்சு. அவ்வளவுதான். கோலியாத்து நெத்தியில இருந்து ஒரே ரத்தம், அப்படியே ரத்தம் வெள்ளமா வருது, அப்படியே ஆறா ஊத்துது. கொஞ்ச நேரத்துல அந்த பெரிய மாமிச மலை, அந்த ஜெயண்ட், அந்த ராட்சசன் அப்படியே சுத்தி கீழே விழுந்தா. இந்த குட்டி தாவீது ஃபாஸ்டா ஓடி போய் அந்த கோலியாத் ஒரு பெரிய பட்டயம் வச்சிருந்தான், அதை கஷ்டப்பட்டு தூக்கி அவன் கழுத்துல ஒரே போடு. கோலியாத் சாப்டர் க்ளோஸ். கோலியாத் தோத்துட்டான். அவ்வளவுதாங்க. உடனே எல்லா இஸ்ரவேல் ஜனம், அந்த யுத்தம் பண்ற எல்லா போர் வீரர்கள் எல்லாரும் ஓடி வந்து அந்த படையை தோற்கடிச்சிட்டாங்க. தாவீதை தூக்கி ஒரே சந்தோஷம், தாவீதால ஜெயம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி பாருங்க. ஒரே வெற்றியில தாவீது சாம்பியன் ஆயிட்டான். இன்னைக்கு தம்பி தங்கச்சி ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு இந்த உலகத்துல பிசாசு நம்ம சாம்பியன் ஆகக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா முயற்சி பண்றான். உங்களை பாவம் செய்ய வச்சு, உங்களை பொய் பேச வச்சு, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியாம இருக்க வச்சு, பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து நீங்க சாம்பியன் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றான். தாவீது மாதிரி நீங்க பிசாசை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும், எல்லாத்தையும் தோற்கடிச்சிங்கன்னா நம்ம பரலோகம் அப்படிங்கிற சாம்பியன்ஷிப்பை நம்ம பெற முடியும். அங்க போனா சந்தோஷம், தூதர்கள் இருப்பாங்க, ஏசப்பா இருப்பாங்க, அங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கும். அங்க பொன்னால செஞ்ச கிரீடம் நமக்கு இருக்கும். வாவ், அங்க எல்லாம் மகிழ்ச்சி தான். அங்க எந்த விதமான கவலையோ வியாதியோ கொரோனா வைரஸ் கூட அங்க கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரே ஜாலி சந்தோஷம் தான் பரலோகத்துல. அதுதான் நமக்கு சாம்பியன்ஷிப். நீங்க எத்தனை பேர் பரலோகத்துக்கு போக ரெடியா இருக்கிறீங்க? பிசாசை ஜெயிச்சு அவன் முகத்திலே ஒரு குத்து விட்டு அவனை தோற்கடிச்சு அவன் சொல்ற எதையும் நம்ம செய்யாம ஏசப்பா சொல்றத மட்டும் நம்ம செய்வோம்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியுங்க. இதுதான் சாம்பியன். ஓகேவா? ஒரு நல்ல சாம்பியன் வாழ்க்கையில நீங்க சாம்பியன் ஆகணும்னா நம்ம பரலோகத்துக்கு போய் நம்ம சேரணும். ஆர் யூ ரெடி? நீங்க நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? ஸோ இந்த 5வது நாள் உங்களுக்கு நல்ல கருத்தோட நான் முடிச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபிட்டா இருந்து, அடுத்து மாரலா இருந்து, பவர்ஃபுல்லா இருந்து, நம்ம நல்ல கோச்சோட கூட இருக்கணும். ட்ரெயின்டா இருந்து நல்லா பி ட்ரெயின்டு அப்படின்னு தலைப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம நல்லா ட்ரைனிங் எடுத்து, கோச் மூலமா ட்ரைனிங் எடுத்து நம்ம அச்சீவ் பண்ணோம்னா, நம்ம சாதிச்சோம்னா நம்ம பரலோகத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? போக முடியும். எனக்கு ஏசப்பாட்ட ஜெபிக்கலாமா? ஏசப்பா, நாங்க தோத்து போயிடக்கூடாது. ஏசப்பா, எல்லாம் செஞ்சு கடைசியில தோத்து போயிடக்கூடாது. நாங்க வெற்றி பெறணும், நாங்க சாதனையாளனா மாறணும். ஏசப்பா, கடைசியில அந்த ஜீவ கிரீடத்தை நாங்க பெறணும், பரலோகத்துக்கு நாங்க வரணும். ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் முழங்கால் போடுங்க. கமான் 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 கமான். எல்லாம் முழங்கால் போடுங்க, கை கூப்புங்க, கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் ஓட்டக்கண் போடக்கூடாது. கமான். எல்லாம் கண்ணை முடியாச்சா? கை கூப்பியாச்சா? ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அன்புள்ள இயேசப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி. இயேசப்பா, நாங்க சாதிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க. நாங்க இந்த 5 நாளும் கற்றுக்கொண்ட
இந்த காரியங்கள் மூலமாக பரலோக ராஜ்யத்தை நாங்கள் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நாங்க நல்ல பிள்ளைங்களா இருந்து ஆண்டவரே உம்மோடு கூட இருந்து நீங்க சொல்றபடியெல்லாம் நாங்க செஞ்சு அந்த பரலோகத்தை அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்க ஒருத்தர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியும். உங்களை தவிர பரலோக ராஜ்யம் வர வேற வழியே இல்லை ஏசப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை அச்சுவரா சாதனையாளரா மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். குட். நல்ல சத்தமா ஒரு தடவை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வெரி குட். தம்பி தங்கச்சி, இந்த 5 நாள் நம்ம இந்த VBS இந்த ஆன்லைன் மூலமா இந்த VBSல நீங்க பங்கெடுத்திருக்கிறீங்க. நிச்சயமா ஒவ்வொரு நாள் பாடமும் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஏதோ ஒரு ப்ரோக்ராமா நீங்க பார்த்திருக்க கூடாது. இதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இதை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா பரலோகம் என்கிற சாம்பியன்ஷிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம தான் சாம்பியன்ஸ். வாவ். நான் இப்போ we are அப்படின்னு சொல்லுவேன், நீங்கெல்லாம் சாம்பியன்ஸ் சொல்லணும். ஓகே, ரெடியா? we are. இல்ல இந்த சத்தம்லாம் போதாது. நீங்க சாம்பியன்ஸ் சத்தமா சொல்லணும். ஓகேவா? we are. ஓகே, குட். ஹாய் குட்டீஸ், நீங்கள் எல்லாரும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, தேங்க் பண்ணியிருக்கீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்களும் ஏஜி சபையின் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். நீங்கள் இனிமேல் என்ன செய்யணும்னா டெய்லி ஜெபிக்கணும். அப்போதான் நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. முக்கியமாக கொரோனா வைரஸ் சீக்கிரம் அழிஞ்சு நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்போதான் நம்ம அம்மா அப்பாலாம் வேலைக்கு போகணும், நம்மலாம் ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா? அடுத்து டெய்லி ஒரு வசனம் வாசிக்கணும். வீட்டுல இருக்கீங்க, டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். அதுதான் நம்ம இயேசுப்பாவுக்கு பிரியமான காரியம். டெய்லி நம்ம ஜெபிச்சு வேதத்தை வாசிச்சு வசனத்தை மனப்பாடம் பண்ணியிருந்தா கர்த்தர் நம்மளை கண்டிப்பா இயேசுப்பா ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லியிருக்காரு, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால டெய்லி நீங்க ஜெபிச்சு வேதத்தை வாசிச்சு நல்ல சிறப்பான பிள்ளைகளா இயேசுப்பாவோட பிள்ளைகளா இருப்பீங்கன்னு நம்புறேன். பாய். இன்னைக்கு எத்தனாவது நாள் VBS? 5வது நாள். இன்றைக்கு என்ன படிக்க போறோம் அப்படின்னா, சாதிக்கிறவனா இரு அப்படிங்கிற தலைப்புல படிச்சுட்டு வரோம் இல்லையா? பாட்டு அதுல பாடணும், கதை கேட்டோம். தொடர்ந்து ஆண்டியோடைய கதையும் பின்னாடி வருது. என்னன்னா, சாதிக்கிறவனா இரு. ஒரு காரியத்தை நான் இப்படி செய்யணும், இதை நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதோடு மட்டும் இல்ல, அதுல பயிற்சி எடுக்கிறது மாத்திரம் இல்ல, அதை என்ன செய்யணும், நீங்களும் நானும் அந்த லக்கை அடைந்து பரிசு பொருள் என்ன செய்யணும், நாம் பிடிக்க வேண்டும். அப்படி செய்யலாமா? நீங்க செய்வீங்களா? அப்படி உங்களுக்கு ஆசை இருக்கா அப்படி வேணும்னு, கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு? நீங்க நிச்சயமா உங்க வாழ்விலும் நல்ல பரிசுகளை பெறுவீங்க. இந்த நாளிலும் ஒரு முக்கியமான நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஜீசஸோட கேரக்டர் பத்தி சொல்ல போறேன். பார்க்கலாமா? நாசரேத் அப்படிங்கிற ஒரு ஊர்ல மரியாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தாங்களாம். இந்த மரியாள் அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்களாம், ரொம்ப கடவுளுக்கு பயந்த ஒரு பெண்மணியா, கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண்மணியா. இந்த பெண்மணி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாள் வீட்டுல தூங்கிட்டு இருந்தப்ப தேவதூதன் முன்னாடி தோன்றி என்ன செஞ்சாங்களாம், மரியாளே நீ பயப்படாத, உன் வயிற்றுல பரிசுத்த ஆவியானவர் தோன்றி ஒரு குழந்தை என்ன செய்ய போகிறார், உற்பத்தி பண்ண போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. மரியாளுக்கு ஒரே ஆச்சரியமா, அது எப்படி? ஐயோ, எனக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சே, எனக்கு இன்னும் திருமணம் முடியலையே, அதுக்குள்ளேயே குழந்தைன்னா என்னை தப்பா பேசுவாங்களேன்னு மனசுல ஒரு
பயம் இருந்துச்சான். உடனே தூதன் சொன்னார், நீ பயப்படாத, உனக்குள்ள பரிசுத்தாவின் பலன் என்ன செய்யும், உன் மேல வந்து தங்கும், நீ ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அப்ப யோசிச்சு பார்த்தாங்களா, என்னடா தேவதூதன் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி. தேவதூதன் சொல்லும்போது சொன்னாராம், உன் வயிற்றுல பிறக்கிற குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது, அது உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி போல பிறப்பாரு, அவர் ரட்சகரா பிறப்பாரு, சகல ஜனங்களை ரட்சிப்பாருன்னு சொன்னாங்க. உடனே ஓகே, நான் எப்படி நாள் என்ன செய்வேன், இந்த தேவ திட்டத்துக்கு என்னைய கீழ்ப்படுத்துவேன்னு சொல்லி மரியாள் என்ன செஞ்சாங்க, தன்னை அர்ப்பணிச்சாங்களாம். இப்படி நடந்துட்டு இருக்க வேலையில என்ன பண்ணாங்க அப்படின்னா, மரியாள் யோசேப்பு கிட்ட தெரிவிக்கிறாங்க, யோசேப்பு நான் இந்த மாதிரி என்ன செஞ்சேன், ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு, நான் என்ன பண்றேனே தெரியல, பரிசுத்த ஆவியானவர் என் மேல வந்துட்டாரு, என் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு யோசேப்பு, நான் என்ன பண்றேன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்குது. உடனே யோசேப்பு சொன்னார், நினைச்சாராம், வயிற்றுல குழந்தை வளர்தா, நம்ம சமுதாயத்துல என்ன சொல்லுவாங்க, இது எப்படி நான் புரிய வைப்பேன் என் குடும்பத்துல அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுல போய் கவலையோட இருந்தாராம் யோசேப்பு. அப்ப தூங்கிட்டு இருக்க வேலையில கனவுல ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாராம், யோசேப்பு மரியாதை நீ பராமரிக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். யோசேப்பும் கடவுளுக்கு பயந்த ஒரு மனுஷனாகவே அப்படியே ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சோட என்ன செஞ்சாங்களாம், இவங்க நாசரேத்துல தான் இருக்காங்க, இப்ப என்ன செய்யணும், இவங்க பெத்லஹேமுக்கு போகணும். ஏன்னா இவங்க ஊர்ல என்ன செய்யறாங்களா, அவங்க பேரெல்லாம் பதிவு பண்றாங்களாம், அடிக்கடி என்ன செய்வாங்களாம், பேரை பதிவு பண்ணணும். அந்த குடியுரிமையை சட்டத்தை அந்த நாட்கள் இருந்திருக்கு. இவங்க பேரை என்ட்ரி பண்றதுக்காக நிற மாச கர்ப்பிணியா என்ன செய்யறாங்க, அவங்க பெத்லஹேமுக்கு பிரயாணப்பட்டு போறாங்க. 2 பேரும் போகும் பொழுது வழியில என்ன செஞ்சிருச்சு, அவங்க மரியாளுக்கு குழந்தை பிறந்து விட்டது. எங்க பிறந்துச்சு, ஏது பிறந்துச்சுன்னா ரொம்ப உங்களுக்கு டீப்பா சொல்ல தேவையில்லை, நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருக்கீங்க, இந்த கதை உங்க எல்லாருக்கும் தெரியும், பைபிள படிச்சிருக்கீங்க. அவர் மாட்டு தொழுவத்தில் என்ன செய்தாரு, பிறந்தாரு. காரணம், நிறைய பேர் போறாங்க அந்த ஊருக்கு, தங்க பேரை பதிவு செய்யறதுக்காக நிறைய பேர் போறாங்க. அவங்க வேற ஊர்ல இருந்தெல்லாம் பெத்லஹேமுக்கு வராங்க. ஆகவே கூட்டம் அதிகம். அவங்களுக்கு போற வழியில இடம் இல்லாதனால ஒரு இடத்துல என்ன செஞ்சிச்சு, அவங்க நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. மற்றபடி ஒண்ணு ஏசப்பா வந்து வறுமையான ஆண்டவர், ஏழையான ஆண்டவர்லாம் கிடையாது. வழியில என்ன செஞ்சிச்சு, அவங்களுக்கு ஒரு காரியம் நடந்து விட்டது. அங்க பிறந்த உடனே யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா, மேய்ப்பர்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தா, கரெக்டா சொல்றீங்களே, சாஸ்திரிகள் வந்தாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தா சொல்லுங்க பார்க்கலாம். யார் வந்தா, ஜனங்கள் எல்லாரும் வந்தாங்க. வந்து என்ன செய்யறாங்க, ஏசப்பாவை தரிசிக்க வர்றாங்க. ஐயோ எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. மேய்ப்பர்கள் சாஸ்திரிகள் எல்லாம் வந்து அவருக்கு என்ன செய்யறாங்க, கிஃப்ட் கொடுக்குறாங்க. என்னென்ன கிஃப்ட், 3 கிஃப்ட் கொடுத்தாங்க இல்லையா, பயங்கரமான காஸ்ட்லியான பொருட்கள்லாம் கொடுத்தாங்க. அப்ப ஏசப்பா வந்து சாதாரண குழந்தை கிடையாது, அவர் யாரு, கடவுளே இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்தாங்க. இப்ப ஏசப்பா பிறந்தாங்க, வளர்ந்தாங்க. இந்த டைம்ல என்ன செஞ்சுச்சா, சாஸ்திரிகள் வரும்போது சும்மா வராம என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அங்க உள்ள ராஜாட்ட போய் விசாரிச்சுட்டாங்க. என்னன்னா, யூதருக்கு ராஜா பிறந்திருக்காராமே அப்படின்னு இவங்க வழியில போய் ராஜாவுக்கு தகவலை கொடுத்துட்டாங்க. ராஜா, ஏரோது ராஜா, என்னை தவிர யார் ராஜாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவப்பட்டுட்டு இருந்தாராம். அவர் ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஆண்டவரே பேசுறாரு, நீ என்ன செய், வேகமா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி கிளம்பி போயிருங்க, சொந்த ஊருக்கு போயிருங்க. ராஜா கொல்லங்குள்ளையும் என்ன செஞ்சுட்டாங்க, கிளம்பி வந்துட்டாங்க. அப்ப ஏசப்பாவுடைய பிறப்பே ஒரு ஆச்சரியமான பிறப்பு, ஏசப்பாவுடைய வளர்ப்பே ஒரு ஆச்சரியம்தான். அவர் பிறந்தது எல்லாரும் வணங்கக்கூடிய அளவிற்கு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஏசப்பா என்ன செஞ்சாங்க, அவங்க அம்மா அப்பா கிட்டயே வளர்ந்தாங்க. அவங்க என்ன செய்யல, வேற எங்கேயும் போகல, அம்மா அப்பா கிட்ட வளர்ந்தாங்க. தேவாலயத்துல போய் சிறு வயதிலேயே என்ன செஞ்சாங்க, வேதாகமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணாங்க. வேதாகமத்துல உள்ள காரியங்களை ஜனங்களுக்கு விவரித்து காண்பித்தாங்க. எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி நடக்குது, எப்படி நடக்குதுன்னு சொல்லி. ஏசப்பா நல்ல அழகாக வளர்ந்து வந்துட்டாங்க. வளர்ந்து வந்தோடனே வாலிப வயது வந்துருச்சு. இப்ப ஏசப்பா என்ன செய்ய முடியல, அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றாம இருக்க முடியல. அவர் என்ன செஞ்சார், வெளி உலகத்துக்கு
வர ஆரம்பிக்கிறாரு. வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. எல்லாமே தெரியும் ஏசப்பாவுக்கு. அப்பாவுக்கு உதவி செய்வாங்க. ஏசப்பா வந்து ஒரு கடவுள்னு ஒரு பெரிய அப்படியே கெத்தாலாம் இல்லை, நான் கடவுள்ரா என்கிட்ட வந்து எல்லாம் மண்டியிடணும் அப்படிலாம் இல்லை. சாதாரண ஒரு நபர் போல அவர் என்ன செய்தார், சாதாரண மனிதர் போல அந்த குடும்பத்தில் உதவி செஞ்சார், எல்லாம் பண்ணினாரு. இப்போ வெளி உலகத்துக்கு மக்களை பார்க்க வர்றாரு. என்னெல்லாம் செய்கிறான்னு பார்க்கலாமா? ஏசப்பா வெளி உலகத்துக்கு வந்து என்னெல்லாம் மக்களுக்கு செஞ்சாங்கன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கல்யாண வீட்டுக்கு வர்றாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே. கல்யாண வீட்டை வந்து என்ன செஞ்சாங்க, திராட்சை ரசம், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாத்தினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுரு மீன் பிடிக்கும்போது அவங்களுக்கு என்ன வரல, மீனே கிடைக்கல ஒரு நாள். அந்த டைம்ல என்ன செய்யறாரு, ஏசப்பா போய் பார்க்குறாரு, போய் உதவி செய்யறாரு. நீ போய் என்ன செய், கடலின் ஆழத்துக்குள்ள போடுவோம், வலையை போடு, அங்க கிடைக்கும். திரளான மீன்கள் என்ன செய்யறாங்க, அந்த பேதுருவும் சீசர்களும் அள்ளினாங்க, மனிதர்களும் அள்ளினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஏசப்பாவுடைய பிரசங்கத்தை சூப்பரா கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்க வேலையில என்ன செய்யறாங்க, மக்களுக்கு பசியா இருந்த மக்களுக்கு என்ன செய்யறாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குது, உங்களுக்கு இந்த கதை தெரியும் தானே, என்ன இருக்குது, 5 அப்பமும் 2 மீனும், தம்பி கொண்டா கொண்டா, உங்ககிட்ட என்ன இருக்கோ உன்னை ஆசைவேன் ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி ஆகும்படியாக 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 புருஷர்களும் திரளான பெண்களும் பிள்ளைகளும் என்ன செய்தார்களாம், சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்களாம். மீதம் எத்தனை கூட நிறைய எடுத்தாங்க, 12 கூட நிறைய எடுத்தாங்களாம். ஆண்டவர் அப்படி அற்புதங்களை செய்து மக்கள் உள்ளத்திலே தான் கடவுள் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேங்கிறத என்ன செய்தாங்க, ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்தினார். கடவுள் யார், அவர் எந்த சூழ்நிலை எப்படி உதவி செய்ய முடியுங்கிறத நம்ப வச்சாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சாராம், ஒரு குருடனுக்கு பார்வை கொடுத்தாராம். பார்வை இல்லாமல் பிச்சை எடுத்து கொடுத்த குருடனுக்கு ஆண்டவர் அந்த வழியா போகும் பொழுது என்ன செய்தார், ஆண்டவர் பார்வை கொடுத்தாராம். அப்ப இது சாதாரண மனுஷரால இதெல்லாம் செய்ய முடியுமா? நிச்சயமா முடியவே முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல அற்புதம் செய்யலாம், சாதிக்கலாம், பெருசா காட்டலாம். ஆனா ஏசப்பா எந்த இடத்துல நின்னாங்களோ அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நிச்சயமா செய்வாங்க. அருமையான பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில கூட ஏசப்பா எதையும் செய்ய முடியும். நீங்க எப்படிப்பட்ட நபரா இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்ய முடியும். இத திரளான ஜனங்கள் பாக்குறாங்க, அவர் பின்னாடி போறாங்க, ஏசப்பா கிட்டக்க போறாங்க, ஆச்சரியப்படுறாங்க, என் ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நிறைய சீசர்கள் உருவானாங்க. இன்றைக்கு நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா, நான் இருக்கேன் பாத்தீங்களா, நம்ம கூட நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க இல்லையா. எல்லாரும் ஏன் பின்பற்றாங்க அப்படின்னா, ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரிய அன்பு. உலகத்துல ஆண்டவர் காண்பித்தது எல்லாமே அன்பு. அந்த அன்பின் உச்சக்கட்டம் என்னங்கிறத பார்க்கலாமா? என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேவன் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தாங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு ஏன் வந்து காட்டணும் அவரு அப்படிங்கிறத, அந்த நோக்கம் என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன செஞ்சாங்க, ஏரோது ராஜா ஏற்கனவே என்ன செஞ்சுட்டு இருக்காரு, பயங்கர பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆண்டவர் மேல பயங்கர கோபம். அது மாத்திரம் இல்ல, ஜனங்களுக்கு கோபம். இவர் என்ன ஆட்களை பூரா தன்வசப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கர கோபம். அவர் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, சிலுவையில அடிப்பதற்கு என்ன செஞ்சுட்டாங்க, அவரை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஆண்டவர் இயேசுவை சிலுவையில அடிப்பதற்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. அவர் என்ன செஞ்சாங்க, வாரினால் அடிச்சாங்க. வாரினால் என்ன செஞ்சாங்க, அடிச்சாங்க, தலையில கொட்டுனாங்க. ஏசப்பாவை சிலுவையில அடிக்கிறதுக்கு ஜனங்கள் எல்லாரும் சொல்றாங்க, அடிக்கட்டும் அடிக்கட்டும், ஏசப்பா அடிக்கட்டும் அப்படின்னு. ஒரே கோபம் ஏசப்பா மேல. அவர் என்ன செய்யறாங்க, கைகள்ல ஆணியை வச்சு அடிக்கிறாங்க, இந்த கையில ஆணியை வச்சு அடிக்கிறாங்க, காலில் ஆணியை வச்சு அடிக்கிறாங்க, தலையில அடிக்கிறாங்க, கண்ணுல குத்துறாங்க, சரீரம் முழுவதும் ரத்தம். ஏசப்பா கண்ணுல இருந்து அப்படியே ரத்தம் வடியுது. முதுகுல அடி, சாட்டையில வச்சு அடி. இவ்வளவு அடியும் தாங்கிட்டு எப்படி உயிரோட ஒரு மனுஷனால இருக்க முடியும்? நிச்சயமா ஒரு மனிதனா இருந்தா தாங்கவே முடியாது. ஆனா இவர் கடவுளா இருந்ததுனால தாங்கக்கூடிய சக்தி அவருக்குள்ள இருந்தது. காரணம், அவர் இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் என்னன்னா, சகல ஜனங்களுடைய பாவங்களை என்ன செய்யணுமா, அவர் நீக்கி ஜனங்களை ரட்சித்து என்ன செய்யணும், நித்திய ஜீவனுக்கு நேரம் என்ன செய்யணும், ஜனங்களை கொண்டு போகணும், பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் அவங்க என்ன செய்யணும், அழைச்சிட்டு போகணும். அந்த நோக்கத்துக்காக தான் என்ன செஞ்சாரு ஆண்டவர் இந்த பூமியில வந்தாங்க. இயேசுப்பா அடிக்கிறாங்க, நொறுக்குறாங்க, காயப்பட்டாங்க. நீங்களும் நானும் செஞ்ச தப்புக்காக இயேசுப்பா அவரு தண்டனையை வாங்கிக்கிட்டாங்க. யாரா செய்வாங்களா? நம்ம சந்தோஷமா இருந்தா சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள நண்பர்கள் இருப்பாங்க. ஆனா நம்ம துக்கப்படும் பொழுது
நம்ம அடிக்கப்படும் பொழுது பயப்படுவாங்க, ஐயோ எப்படி நம்ம போய் தடுத்தா நம்ம மேல அடி விழுந்துருமே. ஆண்டவர் நம் மீது அன்பு கொண்டவர், நம் மீது நேசம் கொண்டவர். நமக்காக என் பிள்ளை மேல வர வேண்டிய தண்டனை என் மேல வரட்டும், என் மகன் மேல வர வேண்டிய தண்டனை என் மேல வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறார். அவர் என்ன செய்யறாங்க, மரித்து போகிறார் சிலுவையிலே. அவர் என்ன செய்யறாங்க, ஒரு கல்லறைக்குள்ள வச்சு என்ன செய்யறாங்க, அடக்கம் பண்றாங்க. கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ணி ஒரு கல்லை வச்சு என்ன செஞ்சுறாங்க, மூடிடுறாங்க. 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆனதுக்கு அப்புறம் பெண்கள் என்ன செய்யறாங்க, தேடி வர்றோம். மகதலேனா மரியாள் தேடி வர்றோம், ஆண்டவரை பார்க்கணும் அப்படி தேடி வந்தா கல்லறைக்குள்ள காணணும், பதட்டமா நிக்கிறான். கல்லறை என்ன செய்யப்பட்டிருக்குது, கல் புரட்டி கிடக்குது. ஐயோ ஆண்டவரை காணுமேன்னு சொல்லி ஏசப்பா உயிரோட என்ன செஞ்சுட்டாங்க, எழும்பிட்டாங்க. அவர் சொன்னபடியே என்ன செஞ்சிட்டாரு, உயிர் தெழுந்து விட்டார். அவர் என்ன சொன்னார், நானு 3ஆம் நாள் என்ன செய்வேன், உயிரோட எந்திரிப்பேன். உயிரோட எந்திரிச்சு உங்க எல்லாரும் என்ன செய்வேன், நான் பார்ப்பேன். பார்த்து என்ன செய்வேன், மீண்டுமா என்ன செய்வேன், பரலோகத்துக்கு நான் கடந்து செல்வேன். உங்களுக்காக என்ன செய்வேன், பரலோகத்துல ஒரு நித்தியமான ஒரு இடத்தை என்ன செய்வேன், ஆயத்தப்படுத்துவேன். என்னை யார் நம்புறாங்களோ, நான் கடவுள்னு யார் நம்புறாங்களோ, என்னை யார் உள்ளத்துல ஏற்றுக்கொள்றாங்களோ, என் ரத்தத்தால யார் கழுவப்படுறாங்களோ அவங்க என்ன செய்வேன், நான் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்வேன், பரலோகத்துக்கு கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டு பரலோகத்துல போய் என்ன செய்யறார், ஆண்டவர் வீற்றிருக்கிறார். ஒரு மனுஷன் பிறந்தா அவனுடைய வாழ்விலே பாவத்துக்குரிய தண்டனையாகிய நரகத்துக்கு போகணும், அல்லது இன்னொன்னு அந்த தண்டனைக்கு பதிலாக இயேசுவோட ரத்தத்தால கழுவப்பட்டு இன்னொன்னு செஞ்சா, கழுவப்பட்டு இன்னொரு காரியம் செஞ்சா என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம பாவம் மன்னிப்பே பெறாம ரத்தத்தால கழுவப்படலை அப்படின்னு சொன்னா நரகத்துக்கு தான் நிச்சயமா போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஆனா இயேசுப்பா நம்மளை அப்படி விட மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். உங்களை என்னை பத்திரமாய் சேர்ப்பதற்கு ஆண்டவர் இன்னைக்கும் காத்திருக்கிறார். அதுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இந்த உலகத்துல உங்களை போலவே சாதிக்கிற நபரா நான் மாறணும். ஆண்டவரே ஏசப்பா எப்படி நான் அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தைரியமா என்ன செஞ்சாரு, போனாரு. பாதியோட என்னை அடிக்கிறாங்களேன்னு சிலுவை விட்டு இறங்கி வரல, முழுமையா நிறைவேற்றிட்டு போனாங்க. அவரை பின்பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் எதையும் என்ன செய்யலாம், நம்ம சாதிக்க முடியும். ஜெபம் பண்ணுவீங்களா அதுக்காக? ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு எனக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவர் வரும் பொழுது பரலோக ராஜ்யத்தை என்ன செய்வோம், ஒருத்தரை ஒருத்தர் பார்ப்போம். ஜெபம் பண்ணா அப்படின்னா ஆமென். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளே அப்பா எங்களை சாதனையாளர்களாய் கர்த்தர் மாற்ற போகிற தயவிற்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாள் விபிஎஸ்ஐ கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். நாளைய தின விபிஎஸ்ஐயும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. பிள்ளைங்களை அப்பா ஆண்டவரே இந்த லீவு நாட்களை, விடுமுறை நாட்களை அவங்க சரியாய் பயன்படுத்தி கொள்ள அப்பா நீங்க உதவி பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்ய போகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்னைக்கு எல்லாம் பார்த்தாச்சு, பாட்டு பார்த்தாச்சு, கதை கேட்டாச்சு, கேம்ஸ் பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. இன்னையோட விபிஎஸ் என்ன செய்யுது, 5 நாள் விபிஎஸ் முடிய போகுது. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணிடலாமா எல்லாரும்? உங்க வீட்டில் உள்ள அம்மா அப்பாவுக்காக, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக. சீக்கிரம் ஸ்கூல் திறக்க போகுது, உங்களுக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். நல்லா நீங்க படிக்கணும், ஆண்டவர் புது பலனை கொடுக்கணும், தைரியத்தை கொடுக்கணும். அக்கா ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 5 நாள் ஆண்டவர் விபிஎஸ்லும் ஆண்டவர் நல்ல பாடல்கள், கதைகள், வசனங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தேவன் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த விடுமுறை நாட்கள் சீக்கிரமாய் முடிய போகிறது. ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போறாங்க. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஃபீஸ் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். ஆண்டவரே ஸ்கூல் சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோருக்காய் ஜெபிக்கிறோம், உடன் பிறந்தவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை சார்ந்த ஆண்டவரே நண்பர்களுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு
எங்களுக்கும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்பொழுதும் ஆண்டவரே பத்திரமாய் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு எந்த தீங்கு வராதபடி பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே சுத்திர ஸ்கூலுக்கு ஆண்டவரே சுத்திர போகும் பொழுது ஆண்டவரே சுத்திர சக நண்பர்களோடு பழகும் பொழுது ஆண்டவரே எந்த விதமான தீமையான காரியங்கள் வராதபடி இரத்த கோட்டைகளை மறைத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒருவரை சந்திக்க அடுத்த வருடத்தில் அவர்களை நேரிலே பார்க்க உதவி செய்யுங்க. இந்த VBS எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பாடல் ஆண்டவரே கதை வசனங்கள் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த எங்களுடைய டீச்சர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, எல்லாரையும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ, எல்லாரும் வந்துட்டீங்களா? இது முக்கியமா கவனிங்க. இன்னையோட நமக்கு 5 நாள் VBS முடிவாகிறது. நாளைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, டீச்சர்ஸ்லாம் எப்படி செஞ்சு காமிச்சாங்களோ, நீங்க எப்படி கதையெல்லாம் கேட்டீங்களோ அதே போல நீங்க நடிக்க போறீங்க. நீங்க தான் வீடியோல வர போறீங்க. பார்க்கலாமா? இதை பாக்குறதுக்கு உங்க பக்கத்து வீட்டுல ஆண்டி, அங்கிள், அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு காட்டுவீங்களா? எங்களை பாருங்க நாங்க நடிச்சிருக்கோம்னு சொல்லி. ஓகே, நாளைக்கு பார்க்கலாமா? நம்ம இன்னும் வீடியோ அனுப்பாதவங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள அனுப்பிடுவீங்களா? நைட்டுக்குள்ள ஏற்கனவே சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்பிட்டீங்கன்னா உங்கதே சேர்த்துக்குருவோம். பார்க்கலாமா? ஓகே, பாய்.